நீங்க ஆசையா ஒரு வீடு கட்டுறீங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே, ஐயையோ! ஏன்டா அந்த வீட்ட கட்டணும்னு வருத்தப்படுற 10ல 9 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் நிஜம். ஏன் 90% மக்கள் இப்படி ஃபீல் பண்றாங்க? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு டீப்பா பாப்போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? ஒரு சொந்த வீடு. அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது. அது நம்ம வருஷக்கணக்கான உழைப்பு, நைட் ஷிஃப்ட் பார்த்த கஷ்டம், சிறுக சிறுக சேர்த்த பணம், நம்ம குழந்தைங்களோட ஆசை எல்லாமே சேர்ந்த ஒரு எமோஷன். ஆனா இவ்ளோ ஆசையா ஆரம்பிச்ச ஒரு கனவு ஏன் பல பேருக்கு ஒரு பயங்கரமான நைட்மேரா மாறுது? சந்தோஷமா இருந்த வீடு எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பாரமா, ஒரு தலைவலியா மாறுது? வாங்க பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போறது வெறும் கதை இல்ல, ஒரு நிஜ சம்பவம். ஒரு கனவு எப்படி நிஜத்தோட மோதும்போது சுக்குநூறா உடையுதுன்னு பாருங்க. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் கிட்டத்தட்ட 10 வருஷமா மாசம் சம்பளத்துல இருந்து காசை மிச்சம் பண்ணி அவங்களோட கனவு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பத்துல அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சூப்பரா போச்சு. என்ன பெயிண்ட் அடிக்கலாம், என்ன டைல்ஸ் போடலானே செலக்ட் பண்றது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஆனா வெறும் 6 மாசம்தான். செவத்துல சின்ன சின்னதா கிராக்ஸ் வர ஆரம்பிக்குது. 9வது மாசத்துல ஒரே ஒரு மழைக்கு வீட்டுக்குள்ள தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சப்போ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் மொத்தமும் ரிப்பேருக்கே போடுச்சு. அந்த கனவு மெதுவா கரைய ஆரம்பிச்சுது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் மண்டையில உரைச்சது. அன்னைக்கு காசை குறைக்க எடுத்த ஒரு சின்ன மலிவான முடிவு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு காஸ்ட்லியான தவறா மாறி நிக்குது. சரி, இது அந்த ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல. இது நம்மில் பலரோட கதை. ஏன் நம்ம இப்படி பண்றோம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி ட்ராப் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம் திங்கிங் ட்ராப். அதாவது நம்ம மூளை எப்படின்னா, இப்ப கிடைக்கிற சின்ன லாபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஃபியூச்சர்ல வர்ற பெரிய நஷ்டத்தை கண்டுக்காது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குதுன்னா நாளைக்கு கிடைக்க போற பிரியாணியை வேண்டான்னு சொல்ற மாதிரி தான் இது. இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இப்ப பாருங்க, வீடு கட்டும்போது ஒரு 50,000 ரூபாயை குறைச்சா வாவ் சூப்பரா சேவ் பண்ணிட்டோன்னு ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அதே காரணத்துக்காக ஒரு வருஷம் கழிச்சு 2 லட்சம் ரூபாய் ரிப்பேருக்கு செலவு பண்ணும்போது அந்த வலி இருக்கே, அடேங்கப்பா, அது ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, சைக்காலஜி போதும். இப்போ பிராக்டிக்கலா வீடு கட்டும்போது நாம பண்ற பெரிய டெக்னிக்கல் தவறுகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ஃபவுண்டேஷன். இதுல தான் எல்லாரும் கோட்டை விடுறாங்க. சாயில் டெஸ்ட் பண்ணாம பக்கத்து வீட்டுக்காரர் 10 அடி போட்டாரு, நாமும் 10 அடி போடுவோம்னு கண்ணை மூடிட்டு ஃபவுண்டேஷன் போடுறது தப்பு. ஒவ்வொரு இடத்துலயும் மண்ணோட தன்மை வேற. அதுக்கேத்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் இருக்கணும். பேஸ்மெண்ட்டே வீக்கா இருந்தா நீங்க மேல தாஜ்மஹால் கட்டினாலும் அது நிக்காது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு வீட்டோட முதுகு தண்டு மாதிரி. அதுல நாம காம்ப்ரமைஸ் பண்ணா நம்ம வாழ்க்கையே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தான். மிஸ்டேக் நம்பர் 2, குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ். சிமெண்ட்ல கொஞ்சம் கம்மி, கம்பியில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் வீடு வெளியே பார்க்க பளபளன்னு புது பொண்ணு மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கிற ஒரு செல்லரிச்ச மரம் மாதிரி. மிஸ்டேக் நம்பர் 3, நோ சூப்பர்விஷன். அதாவது மேற்பார்வை இல்லாம விடுறது. நீங்களோ அல்லது உங்க இன்ஜினியரோ சைட்ல இல்லனா வேலை செய்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஷார்ட்கட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கியூரிங் சரியா பண்ணாம விடுறது, சிமெண்ட் கலவையில தப்பு பண்றதுன்னு அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் நாளைக்கு நமக்கு பெரிய தலைவலியா வந்து நிக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசினா பயமா இருக்கா? கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் உண்டு. அந்த நைட்மேரை எப்படி தவிர்க்கலான்னு இப்போ சொல்றேன். ஒரு குவாலிட்டியான வீடு கட்டணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ப்ராப்பரான பட்ஜெட் பிளானிங். ஸ்டெப் 2, ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் கிட்ட ஆலோசனை. ஸ்டெப் 3, வேலையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் கரெக்டான இன்ஸ்பெக்ஷன். இது ஒரு முக்கியமான ப்ரோ டிப், நோட் பண்ணிக்கோங்க. உங்க மொத்த பட்ஜெட்ல ஒரு 10லேருந்து 15% எப்பவுமே எக்ஸ்ட்ராவா, அதாவது ஒரு பஃபரா வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு கட்டும்போது நம்ம நினைக்காத செலவுகள் கண்டிப்பா வரும். அப்போ இந்த பணம் உங்களை பெரிய டென்ஷன்ல இருந்து காப்பாத்தும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்லைன்ல பார்த்து 4 வீடியோ பார்த்து வீடு கட்டுறது வேற, ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியரோட கைடன்ஸ் கிடைக்கிறது வேற. அவங்களுக்கு கொடுக்குற ஃபீஸை செலவா நினைக்காதீங்க. அது உங்க கனவு வீட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ். அது உங்களோட பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை தடுத்து நிறுத்தும். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். உங்க கனவு இல்லம் உங்களுக்கு லைஃப் லாங் சந்தோஷத்தை கொடுக்க போற ஒரு சொத்தா இருக்க போகுதா, இல்ல தினமும் டென்ஷன் கொடுக்கற ஒரு சுமையா மாற போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன முடிவுலயும் உங்க கனவோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. சரியா யோசிச்சு முடிவெடுங்க.